ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே காசு சம்பாதிக்கிறோம். ஆனால் இங்கே சில பேர் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை விற்று மில்லியன் கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஒரு கல்லுலேருந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட இங்கே விற்று நிறைய பேர் பணக்காரங்களாக இருக்காங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் யூஸ்லெஸ் ப்ராடக்ட் விச் கேன் earn millions. இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு புக்கை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் நாலு பின்ன ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற விஷயம் பேட் ராக். நல்லா கேட்டுக்கோங்க, பேட் ராக் ஒரு கல். 1975 கேரி டால்னு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கல் அதில் ஸ்ட்ரா ஒரு பாக்ஸில் போட்டு விற்றுருக்காரு. இது அப்படி ஒன்றும் ஸ்பெஷலான ராக்லாம் கிடையாது. கீழே கிடக்கிற கல்லை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அதில் ஒரு ஸ்ட்ராவை வச்சு பாக்ஸு போட்டு விற்றுருக்காரு. இந்த பேட்க்கு சாப்பாடு தேவையில்லை, நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போக தேவையில்லை, இது குலைக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டில் நீங்கள் யோசிக்கலாம், கல் இல்லாமல் விற்பாங்க. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது செங்குக்கல் கிடையாது, கிரவுண்டில் கிடைக்கிற சாதாரண கல். இதை 1.5 மில்லியன் பேர் வாங்கியிருக்காங்க. இதனால இந்த கேரி டால் மில்லியனர் ஆகிட்ட. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது குசு. இந்த குசுவை ஒருத்தன் ஒரு ஜாரில் போட்டு விற்றுருக்கான். இந்த ஒன்லி ஃபேன்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் லிமிட்டட் எடிஷன்னு சொல்லி இந்த கேஸை வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டு விற்றுருக்காங்க. இந்த ஜாவை அவங்க 500 USDக்கு விற்றுருக்காங்க. அவங்க 200,000 USD மேலே earn பண்ணியிருக்காங்க. குசு விற்று பணக்காரனாக ஆகுறது இப்படி தான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காற்று கேஸ் நல்லா வரத்துக்கு அவங்க வெறும் பீன்ஸும் ப்ரோட்டீன் பவுடரும் தான் சாப்பிட்டாங்களாம். உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா தேவைன்னா இந்த ஐடியாவை எடுத்துக்கோங்க, நல்ல மார்க்கெட் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக தான் கேட்டீங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு அமேசான் சேலை ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராடக்டை. அதாவது என்னன்னா நத்திங்னு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. அந்த பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது, ஒரு ஜாமாவும் இருக்காது. இது யாருக்கு விற்கிறாங்கன்னா, எல்லா ஜாமாவும் இருக்குல்ல, எல்லா விஷயமும் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாமாவை விற்கிறாங்க. இந்த பாக்ஸில் என்ன எழுதியிருக்கோன்னா, வாழ்த்துக்கள், நீங்கள் நத்திங் கேட்டிருக்கீங்க, அதனால இந்த பாக்ஸில் நத்திங் வந்திருக்கு உங்களுக்குன்னு. நம்ப மாட்டீங்க, கிறிஸ்மஸ் டைமில் இது சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஐட்டமும் இல்லை, வெயிட்டும் இல்லை, ஃபுல் ப்ராஃபிட். நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிற ஜாமா இன்விசிபிள் ஆர்ட். நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய காசு கொடுத்து ஆள் வாங்குவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே என்னன்னா, காற்றை வரிஞ்சு அதை ஆர்ட்ஸாக விற்றுருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட இமேஜினேஷனில் காற்றை இமேஜின் பண்ணியிருக்காராம், அதை அவர் வரிஞ்சு அதை அவர் விற்றுருக்காரு. இந்த ஆர்ட், அதாவது இந்த உண்ணும் இல்லாத ஆர்ட்ஸை 18,000 USDக்கு ஆள் வாங்கியிருக்காங்க. நானும் நிறைய இமேஜின் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஆர்ட்ஸாக போட்டு விற்கலான்னு நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கிற இடம் கஸ்டம் டாய்லெட் பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் உங்கள் பாஸ் மூஞ்சி பிரிண்ட் அவுட் பண்ணலாம், உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மூஞ்சி பிரிண்ட் அவுட் பண்ணலாம், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சி பிரிண்ட் அவுட் பண்ணலாம், மீம்ஸ் பிரிண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் பாய்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ப மாட்டீங்க, இந்த டிஷ்யூ விளையாடுற கம்பெனி மில்லியன் கணக்காக சம்பாதிக்கிறாங்க. யூஎஸில் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூவை வாங்கி ப்ராங்க் பண்ணுறாங்க. டிஷ்யூ பேப்பரில் பணக்காரனாக ஆக முடியும்னு யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இங்கே உண்மையிலேயே ஆயிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிற ப்ராடக்ட் பாய்ச்ச சொக்ஸு, வேர்வையை தொடச்ச டிஷ்யூ. அதனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாய்ச்ச சொக்ஸை, அவங்க வேர்வை தொடச்ச டிஷ்யூவை, அவங்க பாய்ச்ச சப்பாத்தியை விற்கிறாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு என்னென்னா, இது கொஞ்சம் ஹை டிமாண்டாக இருக்கிறது. சில பேர் இதில் 10,000 USD வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. நானும் டெய்லி 8 to 5 வந்துட்டு ஒரு சொக்ஸு போடுறேன். யாராவது வாங்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள், வீட்டில் நிறையா இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிற ப்ராடக்ட் சிக்கன் ஸ்க்ரீம் ஆப்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட். அதாவது இது ஒரு ஆப்பு, ப்ராடக்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டில் வருது. அதாவது இந்த ஆப் எப்படின்னா, அதில் ஒரு சிக்கன் இருக்கும், நீங்கள் கத்துனீங்கன்னா அந்த கோழி வந்துட்டு ஜம்ப் பண்ணும், நீங்கள் குவைட்டாக இருந்தீங்கன்னா அது அப்படியே மூவ் பண்ணும். ஸோ நீங்கள் கத்துவீங்க, அது குதிக்கும். இது எவ்வளோ ஸ்டூபிடான ஒரு கேமு, பட் ஆனால் நம்புறீங்களா, இந்த கேமு வைரல் ஆகி இந்த கம்பெனி மில்லியன் கணக்காக சம்பாதிச்சிருக்காங்க. கோழியை பார்த்து கற்று சொல்கிற ஆப்பெல்லாம் பணக்காரனாக ஆகிட்டான். நம்மள தான் டெய்லி கத்தி கத்தி விற்கிறோம், எவனோ வாங்க மாட்டான். நம்ம லிஸ்ட்டில் 8வதாக இருக்கிற ப்ராடக்ட் சீஸ் சூப். அதாவது இந்த சீஸில் செய்கிற சவுக்காரம். இமேஜின் பண்ணி பாருங்கள், சீஸில் குளித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சோப்பும் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது சாண்ட்விச் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இனிமேல் சாப்பிட தேவையில்லை, இந்த சீஸ் சோப்பில் குளித்தாலே போதும், வாசமாக இருக்கும். இந்த சோப்பை கூட நிறைய பேர் வாங்கி ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ப்ராங்க் பண்ணியிருக்காங்க.
இந்த 8 ப்ராடக்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஜீனியஸான ஒரு ஐடியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸும் க்ரேஸியான க்ரியேட்டிவிட்டி இருந்தாலே போதும். கரெக்டான கதையில் ஆளுங்க என்ன ஜாமாவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்குவாங்க. அடுத்த தடவை உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட என்னடா மச்சான் மொக்க ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னான்னா, இந்த வீடியோ அனுப்பி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் சிவா அன்ஃபில்டர்ட். என்ன வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி கிரேசியான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சாவ்.